ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க இந்த சம்மருக்கு வந்து நீச்சல் குளம் கட்டி தான்னாங்க. அதனால் அதிகம் ஆள் இல்லாமல் ஆவரேஜாக கொஞ்சம் தார்பை ரெடி பண்ணியிருக்கிறேங்க. இது ஒரு 10க்கு 8 அந்த அளவுக்கு வந்து வச்சு நல்லா அகலமாக மேல் ஆழம் ரொம்ப இல்லாமல் நவீனுடைய இடுப்பளவுக்கு மட்டும் தண்ணி விட்டு பிள்ளைங்களை வந்து சம்மருக்கு வந்து நீச்சல் குளத்தில் குதிக்க ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம பீச்சு பார்க்கு போகிறதுக்கு இது ஒரு சின்ன மெத்தேடு. ரெண்டாவது ஃப்யூச்சரில் இது பிள்ளைங்கள்லாம் விளையாட முடிஞ்சோட்டி ஸ்கூல் பண்ணோட்டி இதையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படி செங்கல் வச்சு கட்டி நிலத்தடி தொட்டியாக மாற்ற போகிறாங்க. மழை தண்ணி சேகரிப்பு பண்ணுறதுக்காக. இந்த ஓட்டிலேருந்து வருது பார்த்திங்களா, இந்த ஓட்டிலேருந்து வர தண்ணியை இப்படியே கொண்டு வந்து இதில் விட்டு தொட்டியாகவும் ஆக்க போகிறாங்க. அது ஃப்யூச்சரில். இப்போ சம்மருக்கு வந்து பிள்ளைங்க முழுக்க ஜாலியாக விளையாட்டோம். எப்படி தானே ஒரு வாரம் ஆயிரம் நினைக்கிறேன் இந்த நீச்சல் குளத்தை வெட்டிங்கிறது. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருக்குது. மழை பெஞ்சா வேணுமா ஒரு வேளை தண்ணி இருக்கும். எல்லாம் குறைக்காடாக இருக்குது. அதனால் மழை இல்லை. மழை பெஞ்சா ஈஸியாக நம்ம நோண்ட முடியும். ரொம்பவும் சிரமமாகுது நோண்ட முடியல. நமது இயற்கை விஞ்ஞானி என்று அழைக்கப்பட்ட நம்மாழ்வார் ஐயா கூட நீரை நிலத்தடியில் தேடாதீங்க, வானத்தில் தேடுங்க அப்படின்னு வந்து நமக்கு அறிவுரை சொல்லியிருக்கிறாரு. அதை தான் நம்ம பின்பற்றிட்டு வரோங்க. முதல் நாள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மலைக்குட்டை வெட்டும் பொழுது ரொம்ப கடினமாக இருந்துச்சுங்க. ஏன்னா மண் வந்து அந்தளவுக்கு இரவுலாக இருந்துச்சுங்க. ரெண்டாவது நாள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மழை பெஞ்சு மண் வந்து வெட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் கல்லுகள் அதிகமாக இருந்துச்சு. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் ஒரு 4 நாள் வெட்டி முடிச்சுங்க. அதன் பிறகு பாருங்கள் எப்படி தண்ணி விட்டு என்ஜாய் பண்ணிருப்போங்கன்னு சொல்லி. இரண்டாவது நாள் வந்து மலைக்குட்டை வந்து வெட்டிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா மழை பெஞ்சு கொஞ்சம் மண்ணெல்லாம் ஈரப்பதமாகிடுச்சு. மண்ணெல்லாம் நல்லா வந்துச்சுங்க. ஆனால் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்து அப்படியே கல்லுங்கள்லாம் ஃபுல்லாக வர ஆரம்பிச்சிச்சுங்க. இது வந்து ஆல்ரெடி ஏற்கனவே குழியாக இருந்த ஒரு நிலம். அதில் மறுபடியும் கல் போட்டு தான் வந்து மூடி மேலே வந்து மண் போட்டுருந்துங்க. பார்த்தா அடியில் வந்து ஒரு பிட்டு வந்து ஃபுல்லாக பாறாங்கல்லாவே வருது. அதெல்லாம் எடுத்து சேர்றதுக்குள்ளே படாத பாடாயிடுச்சுங்க. ஆனால் ஒரு வழியாக பசங்களுடைய ஹெல்ப்பில் எல்லாம் சிறுவை செஞ்சு ஒரு 4 நாள் நம்ம முழுக்க டைம் எடுத்துக்கிட்டுங்க. நவராமா தண்ணி விட ஆரம்பிச்சாச்சு. தண்ணி வருதா? அந்த ஓசை போய் தூக்குங்க. தண்ணி ஊற்றுதான்னு போகலாம். எவ்வளோ ஹைட்டில் ஓ தின்னு நித்திச்சு என்னம்மா உங்களை உங்கள் மம்மி கூப்பிட்றாங்களா? போயிட்டு வரதுல நம்பிடு. நீங்கள் போயிட்டு வாங்க பொறுமையாக சாப்பிட்டு வாங்க. அது நம்பி இருக்கட்டும். விட்டுருதாங்க விட்டுட்டு மேலே ஏறி வந்து உட்காந்துங்க. சன் பார்த்து எங்கப்பா 4 பேர் சன் பார்த்து எடுக்கிறாங்கப்பா. தண்ணி நம்பிட்டுக்க. தண்ணி நம்பிட்டோம். தண்ணி நம்பிட்டோம். அதெல்லாம் மொண்டு ஊற்றுறதுக்கு லேட்டாகும். நம்பிட்டோம். அது மண்ணு தான் கொஞ்சம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி வந்து நம்பிட்டு இருக்குது. இன்னும் எப்படி பார்த்தாலும் ஒரு மணி நேரம் ஆகிப்படும் நம்புறதுக்கு. ஏன்னா தண்ணி வந்து சின்ன ஓசில் போட்டு தொட்டியிலேருந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. மழை பெஞ்சு ஃபுல்லாக தண்ணி வந்துச்சுன்னா ஒரு 1000 லிட்டர் அளவுக்கு தண்ணி வரும். இப்போதைக்கு இதுதான். ஓகேங்களா? பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி வந்து வந்துட்டுருக்குதுன்னு சொல்லி. ஓசில் சும்மா நம்பிட்டு இருக்குது. 1 மணி நேரம் கழித்து உங்களுக்கு வீடியோ கன்டினியூ பண்ணுறேன். பாய் பாய். சந்தியா நீ தெரியலையா? தெரியல வீடியோவில். 1 ஹவர் கழித்து பார்ப்போம். தண்ணி கலக்கி தான் இருந்துச்சு. இப்போ அவங்களையும் கூட்டிகிட்டு வந்துட்டீங்களா? யாராவதுரா? மேலே ஊத்துறேன்.
எல்லாத்துக்கும் பாருங்கடா, அதுக்கு தான் மழை தண்ணி மாரி ஊற்றிட்டு இருக்கிறேன். தண்ணி நின்றுச்சா ஓசல எங்க காமிங்க. அது என்னங்க வருது வருது வருது. வருது வருது. தொட்டிலேருந்து அப்படியே கொண்டு வந்து விட்டுக்கிறியா மாமா? இல்லை, தொட்டிலேருந்து தான் வந்துட்டு இருக்குது. அது தண்ணி மூஞ்சி போட்டு இன்னொரு பேர்லேருந்து எடுத்துடணும். இப்போ அதிகமாக ஊற்றுறேன், பயந்துக்காதீங்க. பார்த்து பார்த்து இது செய்யாதீங்க. உட்காருங்க, எல்லாம் ஒரு பக்கமாக உட்காந்துக்குங்க. அடியே கல் குத்தி போட போது பேசாமல் அமைதியே படுத்துக்குங்க. ஜில்லுன்னு இருக்கும், தண்ணி வரட்டும். தண்ணி மட்டும் நின்றுச்சான்னு பார்த்து சொல்லுங்க, இன்னொரு பேரலுக்கு மாற்றி விட்டுறேன். நாங்களாம் சிறு வயதில் பாலி அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குட்டை தான். அங்கங்கே கிராமத்தில் வந்து இந்த காட்டில் மண் எடுத்தது போக அந்த குட்டையில் வந்து மழை தண்ணியெல்லாம் போய் செந்தண்ணியாக சேர்ந்துருக்கும். அதில் போய் நம்ம வந்து நாங்களே சோலோவாக இறங்கி நல்லா பெரிய பிள்ளைங்க வந்து ஆழமான இடத்துல போய் நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கைடன்ஸில் அங்கங்கே கொஞ்சம் கற்றுக் கொடுத்து நீச்சல் நாங்கள் அப்படி குட்டையில் தான் நான் நீச்சல் கற்றுக்கிட்டேன். எனக்கு கிணத்துல நீச்சல் கற்றுக்கிட்டால் பயமாக இருக்கும், தூக்கி போட்டு நம்மளை பயன்படுத்திடுவாங்க. அது வந்து முன்னாடி குட்டை தான் ஓகேங்களா, பிள்ளைங்களுக்கு இது ஒரு நீச்சல் குட்டை மாரி. ஃப்ரெண்ட்ஸ், பிள்ளைங்க ஆசைப்பட்ட மாரி நீச்சல் குளம் ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஒரு 1000 லிட்டர் தண்ணி இதில் விட்ருக்கேங்க. இன்னும் ஒரு 500 லிட்டர் பிடிக்கும் போல இருக்குது. அப்போ தான் ஃபுல்லாக நம்போம். தண்ணி இல்லைப்போ விலைக்கு கீது வாங்கினா தான் நம்ம ஒரு பேரலில். நீச்சல் குளம் சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ சம்மரில் அடிக்கிற வெயிலில் மொட்டை வெயிலுங்க, மொட்டை வெயிலில் பாருங்கள் எப்படி நல்லா விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. மணி 11 ஆகுது. உட்பகல் காலை. ஆமாம், காலை. சரி, போய் பூனைக்கு ஒரு 10 ரூபாய்க்கு பால் வாங்கிட்டு போறியா? நான் குளிக்கிறேன், நானும் குளிக்கிறேன். அவங்க என்ன கொஞ்சம் தண்ணி தான் அழுக்கு தான் வந்துட்டு தண்ணியை. அவ்வளோ போயிட்டு விளையாடுங்க, பொறுமையாக விளையாடுங்க. இங்கே போய் எகிரியில் குதிக்கக்கூடாது, ஆளும் கம்மியாக இருக்குது. நான் வரண்டா பூனை சோறு போட்டு வந்து நானும் தண்ணியில் குதிக்கிறேன். தண்ணி ஆனால் ஃபுல்லாக கலக்கி விட்டீங்க. கொஞ்சம் மேலே ஏற வந்தீங்கன்னா தண்ணி இருந்திருக்கும். கொஞ்சம் வேண்டா நல்லா இருக்குதா? ஒரு டப்பம் தண்ணி ஊற்றிக்கிறேன். கூடாது, புரியுதா? விடாமல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரம் இருக்குங்க. பிள்ளைங்க நல்லா ஆசை தீர என்ஜாய் பண்ணாங்க இந்த வெயில் காலத்துக்கு. அதுக்கும் பிள்ளைங்களுக்கு நீச்சல் குளம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோங்க. நாமளும் குளிச்சு முடிச்சுட்டு நம்ம வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டோங்க. இந்த தண்ணி அதான் கலங்கல் பண்ணிட்டாங்க. நம்ம இதில் விளையாண்டுட்டு போய் வீட்டில் தொட்டி தண்ணியில் நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டேன். பிள்ளைங்களையும் நம்ம அப்படியே தண்ணி ஊற்றி வச்சுருந்தாங்க. ஃபுல்லாக கலங்கல் பண்ணி விட்டாங்க. ஏறி இறங்கினால ஆனால் செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க. வெயிலுன்னு கூட பார்க்காம என்ஜாய் பண்ணுறாங்க. சூப்பராக இருக்குது லைஃபு. இதுமாரி நம்ம இயற்கை சார்ந்த வாழ்வியலில் இதுமாரி நம்ம முன்னோர்கள்லாம் இந்த மலைக்குட்டை, பண்ணை குட்டைன்னு சொல்லுவாங்க, மலைக்குட்டை இதுமாரி இதுதான். நாங்கள் வந்து பாலிம்பாங்க, எங்கள் சைடு வந்து பாலி. இது வந்து ஒரு பாலியில் போய் நான் குதிச்சு தான் நீச்சல் கற்றுக்கணும் சிறு வயதில். அதுமாதிரி பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. இது இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக நம்ம ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம் இதுமாரி கூட பண்ணலாம். தார்பாய் வாங்கி பண்ணணும். இது வந்து வீட்டில் வந்து படுதா, இதிலே தண்ணி நிற்கிது. இன்னும் தார்பாய் வாங்கிட்டீங்கன்னா நல்லா தண்ணி நிற்கும். பார்த்திங்கன்னா ஒரு 1000 லிட்டர் இதில் இருக்குங்க நீட்டம். இன்னும் ஒரு 1000 லிட்டர் தண்ணி, 1000 இருக்காது, ஒரு 700 லிட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 500 லிட்டர் தண்ணி விட்டு நம்ம பார்க்கலாம். அல்லது இன்னும் ஒரு 1000 லிட்டர் தண்ணி விட்டால் செம்மையாக இருக்கும் எல்லாத்துக்கு.